ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே எல்லாரும் அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே எல்லாம் ஒரு முகமாய் வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே ஒரே குரலா எல்லாம் சொல்லுவோம். வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியனையா. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அந்த நன்மைகளை நினைத்து நமக்காக அடிக்கப்பட்டது அப்படியே கண் முன்னாடி நிறுத்தி பாருங்க. ஹல்லேலூயா. கலாத்தியர் எழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் சொன்னார். ஆவியிலே துவங்கின நீங்கள் மாம்சத்திலே முடிக்கிறது என்ன? ஒன்றை செய்யுங்கள். கல்வாரி சிலுவிலே அறையப்பட்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்கள் என்று சொன்னார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவிலே நமக்காக அடிக்கப்பட்டவராக நம்முடைய கண்களுக்கு முன்பாக அப்படியே நிறுத்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்காக பலியானீரே. யோவான் ஸ்நானகன் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று நமக்காக ஒரு ஆட்டை போல அடிக்கப்பட்டாரு நமக்காக. அல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம்
எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிந்தன இரத்தத்தை நாங்கள் நினைவு கூர்ந்திருக்கிறோம். ஆண்டவர், எங்களுக்காக எவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே, எத்தனை நிந்தைகளை அவமானங்களை ஏற்றுக்கொண்டீரே. எங்களுக்காகவே நீர் காயப்பட்டீர். எங்களுக்காக உம்முடைய தலையில ஆண்டவரே முள்முடி ஏற்றுக்கொண்டீரே. எங்களுக்காக உம்முடைய கரங்களிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், விலாவிலே ஈட்டியினால் குத்தப்பட்டீரே. ஆண்டவரே, இருதயத்திலிருந்து ஆண்டவரே புறப்பட்ட இரத்தமும் தண்ணீரும் ஆண்டவரே எங்களுக்காகவே சிந்தப்பட்டது. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர்பட்ட பாடுகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர்பட்ட காயங்களை நினைத்து நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்தை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எவ்வளவேனும் தகுதியில்லாத நமக்கும் அவர் உன்னதத்திலே நமக்கு அவரோடு கூட உட்காரும்படி ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. நாமும் கூட அழிவில்லாத நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக, அந்த பரலோக வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளும்படியாக நமக்காக பிதாவினிடத்தில் அமர்ந்திருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. அந்த இடத்துல நமக்கும் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை 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 ஆராதனை. என்
சொன்னார், என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. எல்லாரும் உற்சாகமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணல. வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்த. எல்லாரும் உற்சாகமா வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுவோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவோம், உம்மை நாங்கள் உயர்த்துவோம். நீரே மகிமைக்கு பாத்திர, நீரே துதிக்கு பாத்திர, நீரே கணத்துக்கு பாத்திர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, மகிமை மகிமை. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தை அளவில்லாமல் மூடுகிறதற்காக நன்றி. உம்முடைய பரலோக மகிமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக நன்றி. தேவ மகிமையினால ஆண்டவரே இந்த இடத்தெல்லாம் நிரப்புகிறதுக்காக நன்றி. நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைக்கு பாத்திர, நீரே துதிக்கு பாத்திர, நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திர.
உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமை, புகழ், ஸ்தோத்திரங்களையும் எங்கள் பரிசுத்தமுள்ள திரியக தெய்வமே ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும், ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரசன்னத்தில் நம்ம அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்களை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அந்த பிரசனை நம்மளை மூடும்போது அதெல்லாம் அப்படியே நம்மளை விட்டு அப்படியே விலகும். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு அவ்வளோ பவர். ஏன்னு சொன்னால் பைபிள் வசனம் சொல்லுது, தேவனுடைய பிரசன்னத்தினால பெரிய பர்வதம் கூட, பெரிய பர்வதம்னா என்ன தெரியுமா, பெரிய மலை கூட இந்த பிரசன்ஸ் வரும்போது, இந்த பிரசன்னம் வரும்போது என்ன பண்ணுமா, அந்த பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகி போயிருமா. மெழுகு போல, பெரிய மலை மெழுகு போல உருகி போயிடும் அப்படின்னா பார்த்துக்கங்க. தேவ பிரசன்னம் அப்படிப்பட்டது. ஆகவே நமக்கு முன்னாடி இருக்கிற பர்வதங்கள், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், சேருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவா. ஏன் அப்படின்னா அவர் என்ன கொண்டு வருவாரா, ஸ்தோத்திரபலி, தலைக்கல். அது என்ன, செங்கல்லா இல்லை கருங்கல்ல? அது செங்கல்ல, அது கருங்கல்ல? கருங்கல். கர்த்தர் நல்லவர். கருங்கல்னு சொல்றாங்க. மூளைக்கு தலைக்கல் யாருங்க? இயேசு. மூளைக்கு தலைக்கல். அதான் சொல்றார், மூளைக்கு தலைக்கல்லை அவர் கொண்டு வருவார். அவர் தலைக்கல்லை கொண்டு வர்றதுனால அந்த இயேசு என்கிற நாமத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகி என்ன ஆயிருமா, அப்படியே சமபூமியாக போயிடும். எது பெரிய பிரச்சனை நினச்சிங்களோ, நீங்கள் எதை பெரிய பிரச்சனை நினச்சி வர்றீங்களோ, அந்த பிரச்சனை அவருடைய நாமத்துக்கு முன்னாடி அதை அப்படியே அமுங்கி சமபூமியாக உங்களுக்கு பாதையை கொடுக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. அதுதான் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்துக்குரிய இது வேற எதுக்குமே வராது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு முதலமைச்சர் வர்றாருன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரப்பாக இருக்கும். அந்த இடத்துல, அந்த கூட்டம் பரபரப்பாக இருக்கிற இடத்துல நம்மளே போனால் கூட நமக்குள்ளே என்னமோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தானே? அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்கே போலீஸ்காரங்க நிற்கிறது, அந்த கூட்டம், இதெல்லாம் அரசியல்வாதிகள் அப்படியே பயங்கரமாக போகிறத பார்த்தா நம்ம எங்கேயோ ஒரு மாதிரி தப்பாக வந்துட்டு நம்மளை எதுவும் அப்படின்ற மாதிரி யோசனை ஓடும். ஏன்னா அது அதற்குரிய ஒரு பிரசன்னம், அதற்குரிய ஒரு 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 வைப்ரேஷன். ஆனால் தேவ பிரசனம் அப்படி அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலானது. அல்லேலூயா. அந்த தேவ பிரசனம் சகலத்தையும் செய்ய வல்லது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அப்படியே விலகும் போது ஒரு பெரிய ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறதை பார்க்க முடியும். சரி, கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் வந்திருக்கிறது தேவ சமூகத்திலே நம்ம சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கும்படியாக வந்திருக்கோம். ஒரு பக்கத்தில் நம்ம நன்மைகளை தேடி, நமக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு நன்மை செய்ய மாட்டாரா அப்படின்னு வந்தாலும், நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன் இந்த ஜெபம், நான் எல்லா கூட்டங்களையுமே ஏதாவது ஒரு 2-3 ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ண சொல்லுவேன். இந்த ஆண்டவர்கிட்ட மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போதெல்லாம் நமக்காக ஆண்டவருக்கு கிரியை செய்வார். ஆண்டவருடைய வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. யோபு பார்த்தீங்கன்னு சொன்னால் தனக்கே சிறையிருப்பு. யோபுடைய வாழ்க்கையில் தனக்கே பிரச்சனை. அவருடைய சரீரமெல்லாம் ஒரே பருக்கள், காயங்கள். அவருடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகளை இழந்து போய் வந்திருக்கிறார். 10 பிள்ளை இறந்துருச்சு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, தனக்கு இருந்த மரியாதையெல்லாம் போச்சு, தனக்கு இருந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போச்சு, எல்லாம் முடிந்து விட்டது. கடைசியில் தன் மனைவி, ரொம்ப ரெஸ்பெக்டாக இருந்த தன் மனைவி கூட சொல்றாரு, பேசாமல் செத்து போயிருவே, நீர் தேவனை தூசிச்சுட்டு ஜீவனை விட்டுரும் பேசாம. அப்படின்னா என்ன அப்படின்னா, பேசாம செத்து தான் தொலைஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி, அது செத்துருப்பா, ஏப்பா இந்த பாடுபடுத்திட்டு இருக்கிற, நீயும் பாடுபட்டு என்னையும் பாடுபடுத்தின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்தாச்சு. இப்போ யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்த சூழ்நிலை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம். ஆண்டவர் யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோபுனுடைய முன்னிலைமை அப்படின்னா, நீங்கள் உடனே அந்த உடம்பெல்லாம் பரு வந்து தானே அந்த நிலைமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலைமை இல்லை. அதெல்லாம் வருவதுக்கு முன்னாடி அவர் ஒரு உச்சத்தை அடைந்திருப்பார் பாருங்க. அவர் இருக்கிறதுலே ஒரு பீக். அதாவது சிலருக்கு இவ்வளோ அளவுக்கு பெரிய ஆள் ஆனோம் அப்படின்னு சொல்கிற ஒரு உயர்வு இருக்கு பாருங்க. யோபுனுடைய எது உச்ச கட்ட உயர்வோ அந்த உயர்வை போல, அந்த ஆசீர்வாதத்தை போல ஆண்டவர் இரட்டிப்பாய் யோபுவை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் உங்கள் சூழ்நிலை என்னவோ,
உங்க பிரச்சனை என்னவோ அதே பிரச்சனைக்குரியவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்களேன். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கவங்க எல்லாருக்கும் ஜெபம். ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையில் கண்ணீர் வெடிக்கிற அத்தனை பேருக்கும் ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய காரியங்களிலே வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மாற்று, அதான் இந்த ஜெபம் பண்ணும்போது நம்மளே நம்ம பிரச்சனைக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம், இவர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிருபை. ஹல்லேலூயா. நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளிருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் இறங்குகிறவராக இருக்கிறார். நம்ம பிரச்சனைகளில் மாற்றம் வருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக சொல்லுவோம், என்னது, நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயும். அந்த புல் எங்கே தான் இருக்கும்? நெல்லுக்குள்ளே தான் இருக்கும். என்ன, நெல்லுக்குள்ளேயும் புல் இருக்குது, அந்த தண்ணி போகிற வாய்க்காலெல்லாம் புல் இருக்குது. நீங்களும் நானும் வாய்க்காலாக இருந்தா பொதுவாக சொல்லுவேன், நம்மளை பார்த்து ஒரு ஊழியக்காரன் நீ ஆசீர்வாதமான வாய்க்காலாக இருப்பேன்னு சொல்லிட்டா ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த வாய்க்காலில் போகிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம நெல்லுக்கு போகிற தண்ணி அந்த வாய்க்கால் வழியாக தான் போகுது. வாய்க்காலில் இருக்கிற எல்லா இடமும் நனையும், வாய்க்காலில் இருக்கிற செடிகள் வளரும், வாய்க்கால் ஓரத்தில் இருக்கக்கூடிய கன்றுகள் அது செழிக்கும். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய காரியங்களுக்கு அப்படி ஜெபிக்கலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல அப்படி நாம் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளலாம். முதலாவது ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லா ஊழியக்காரங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு இப்பொழுது ஊழியக்காரருக்கான ஜெப குறிப்பை நம் மத்தியில் இருக்கக்கூடிய ததேயு பிரதர் அவர்கள் வந்து நடத்துவாங்க. ஊழியக்காரங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒரு மனமாக ஜெபிக்கணும். அவங்க ஜெபம் நடத்தும் போது இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஊழியக்காரங்களுடைய சுகத்துக்காக, எல்லா ஊழியக்காரருடைய தேவைகளுக்காக, ஊழியங்களுக்காக, அவங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்காக, எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். ஆமென், ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானோரோடு இணைந்து, தேவ பிரசன்னத்தோடு இணைந்து, ஆவியானோர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம் மத்தியிலே இறங்கி வரும்படி ஆவியானவரே, ஆவியானவரே, சோதரம் சோதரம் சோதரம். அப்படியே அந்த கோரஸை பாடுவோமா? மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்றுவது போ தேற்றுவா, ஒரு தேற்றுவது போ. அப்பா டேடி, எனக்காக மரித்தாரே, ஒவ்வொருவருக்காக பாவம் சுமந்தாரே. இயேசுவே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்த தேவ பிரசன்னம். ஒரு தாய் போல எங்களை தேற்றுங்க சுவாமி. தேற்று ஒரு தேற்று. அப்பா, உம்முடைய அன்பு, உம்முடைய சமூகம் ஒரு முறை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் சத்தமாய் ஹல்லே இயேசப்பா, ஹல்லேலூயா. சோத்திரம், நன்றி. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, சோத்திரம். கர்த்தர் உள்ளிருந்து எங்களை அறிந்திருக்கிறார். உள்ளான இருதயத்தின் ஆழத்தை அறிந்த தேவன்.
இப்பொழுதே நம்முடைய ஆழத்தின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபங்கள் உண்டாகும்படி வானம் திறக்கப்படட்டும். ஒவ்வொருடைய இருதயம் தேவ அன்பினால் நிரம்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு யாக்கோபு தேவ சமூகத்திலே போராடி ஜெபம் பண்ணினது போல நாம் போராடி ஜெபிக்க போகிறோம். பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபத்திலே போராடுகிறது போல என்னோடு கூட போராடுங்கள். வேதம் சொல்லுகிறது, வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த நேரம் ஆவியிலே போராடுகிற நேரம். வேதம் சொல்லுகிறது, இதோ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல, நமக்கு ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே ஒரு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த போராட்டம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு தேவ சமூகத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தை எனக்கு உண்டாக வேண்டுமானால் தேவ சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்திலே இருதயத்தை அர்ப்பணித்து போராடி ஜெபிக்கிற நேரம். இருதயத்தை திறந்து கொடுங்கள், ஆத்துமாவை திறந்து கொடுங்கள். ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் அக்கினியை போடுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஒரு அக்கினியை போடுகிறார். ஒரு ஜெப மேகம் அவன் நமக்கு நேராய் பரலோகத்திலிருந்து திறக்கப்பட்டிருக்கிற ஒரு ஏணி இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஒரு பரலோக ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் ஜெபிக்க ஜெபிக்க தேவ தூதர்கள் பதிலை கொண்டு வருகிறார்கள். நம்முடைய ஜெபங்களை தூம கலசத்துக்கு கொண்டு செல்லும்படி தேவ தூதர்கள் ஆயத்தமாய் இறங்கி வருகிறது என் ஆவிலே உணர முடிகிறது. வானம் திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும். பரலோக ஏணி இந்த வேடசந்தூருக்கு நேராக, இந்த ரகபோத் கார்டனுக்கு நேராக வைக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எஸ், ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை இந்த இடத்தை மூடுகிறது. ஓ பெரியவர்களை ஆண்டவர் தொடுகிறார். எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் மாறட்டும். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரட்டும். வானம் திறக்கிறோம், வானம் திறக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தின்படி, எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி வானத்தை திறக்கவும் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று நீர் சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி நாங்கள் வானத்தை திறக்கிறோம். இப்பொழுது பரலோக தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியின் மேல், இந்த பூமியின் மேல் இப்பொழுது the more fire, the more touch Lord, the more faith, Almighty God, உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். வானம் திறக்கப்படட்டும். பின்மாறி மகிமை ஆண்டவரே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே ஒருமனப்பட்டு பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை, பரலோகத்தை விடுவதில்லை, இயேசுவின் பாதத்தை விடுவதில்லை. தேவ ராஜ்யம் இறங்கட்டும், இறங்கி வரட்டும். பரலோக ராஜ்யம் இறங்கி வரட்டும். பிசாசுடைய ராஜ்யத்தை அழிக்கும்படி தேவ ராஜ்யம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே எல்லாரும் கைகளை தட்டி தாம்பா ராசா தூரே ஆவிலை நிரம்பி அந்நிய பாஷையில பேசி சத்தத்தை உயர்த்தி பட்டயத்தை எடு, பட்டயத்தை எடு. இன்றைக்கு பிசாசை வெட்டி வீழ்த்தும்படி பரலோக பட்டயம். The more fire, the more fire, the more touch. ஆமென். இன்னும் அதிகமாய் வல்லமை இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும், வானம் திறக்கப்படட்டும். பரலோக பட்டயம் இறங்கி வரட்டும். ஆவிக்குரிய பட்டயம், பில்லி சூனியத்தை வெட்டும் பட்டயம். The touch. ஓ ரஃபாமோ ரஃபாமோ ஓ ரசந்தரோ சாத்தானை ஆண்டவர் வெட்டி வீழ்த்துகிறார். எல்லா குட்டி பிசாசுகள் இப்பொழுது அது சரீரத்திலே ஆவிலே உணர முடிகிறது. வேதனைப்படுத்தி கொண்டிருந்த பிசாசின் வல்லமை வல்லமை எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர் மேலும் தேவ அக்கினி இறங்கட்டும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே ஊழியர்களுக்காக, ஆமென், ஊழியர்கள் மேல் வரங்கள் இந்த நாட்களில் வல்லமை செயல்படணும், வரங்கள் கனிகள் செயல்படணும், அற்புதங்கள் நடக்கணும். ஊழியங்கள் எத்தனையோ நடந்தாலும் வரங்கள் வல்லமைகள் செயல்படபடியான ஊழியர்கள் எழும்பல. ஆண்டவரே, வரங்கள், தீர்க்க தரிசனங்கள், வல்லமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் நடமாடியான ஊழியர்கள், உண்மை உத்தமமான ஊழியர்கள் எங்கள் தேசத்துக்கு வேண்டும், எங்கள் சமுதாயத்துக்கு வேண்டும், எங்கள் குடும்பத்துக்கு வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஊழியக்காரர் எழும்பட்டும். கேளுங்க, எங்க குடும்பத்தில் ஒரு ஊழியர் எழும்பட்டாண்டவரே, எங்க தெருவில் ஒரு ஊழியர் எழும்பட்டாண்டவரே, எங்க கிராமத்தில் ஒரு வல்லமையான ஊழியர் எழும்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபரும் ஊழியத்தில் எழுப்புங்க, எழுப்புங்க. ரைஸ் அப் லார்ட் ஜீசஸ் அப்படின்னு செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக, பாதுகாக்கிறதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக எல்லா திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா திருச்சபைகளுக்காக, திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியக்காரங்கள் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு சபையும் ஆண்டவருடைய நாமத்துக்கு சாட்சியாய் இருக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். சபையானது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. சபை கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சரீரமாக இருக்கக்கூடிய எல்லா சபையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சபையில் இருக்க விசுவாசிகள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சபையில் இருக்கிற அத்தனை விசுவாச பிள்ளைகள் மேலே தேவ பாதுகாப்பு இருக்கணும். பாவத்தில் விழாதபடிக்கு, பிசாசின் தந்திரங்களில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக எல்லாரும் ஜெபிப்போம். யாரும் ஆண்டவராக இயேசு நாமத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பின்வாங்கி போயிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது, ஊழியக்காரங்க விழுந்து போயிடக்கூடாது. எல்லாருக்காக ஜெபிப்போம். பிதாவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருமனமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஆண்டவரே, சபை எல்லாத்தையும் கரத்தில் தருகிறோம். சபை ஊழியக்காரங்களை தருகிறோம். ஆண்டவரே, அப்பா, விசுவாசிகளை தருகிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒருவர் கூட விழுந்து போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்லவே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. யாரும் கெட்டு போகக்கூடாது என்று நினைக்கிற தெய்வமே, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவரே, திருச்சபைகள் எல்லாம் உமக்கு சாட்சியா இருக்கட்டும். ஊழியக்காரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாவத்தில் விழாதபடி, பிசாசின் தந்திரத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி, மனுஷிக சூழ்ச்சிகளை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எல்லாரையும் நீங்க பாதுகாக்க முடியாது. ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவர் மேலும் உங்க பாதுகாப்பு இருக்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் உங்க பிரசன்னம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் மகிமையினால மூடிக்கொள்ளும், மறைத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவர் மேலும் அந்த பாதுகாப்பு வரட்டும். ஜெபிக்கணும். சபை அனைத்தின் மேலும் உங்களுடைய ஆளுகை இருக்கட்டும். விசுவாச பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, விசுவாசத்துக்குள்ள வந்தவங்க பின்வாங்கி போயிடக்கூடாது, விழுந்து போகக்கூடாது. விழுந்து போறவங்க இருந்தா இப்போ தூக்கி எடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படணும். சபையானது உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, இப்போ நம்ம மத்தியில் இருக்க மோசஸ் பிரதர், அவர் பாஸ்டர் மோசஸ் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க இந்த காரியத்துக்காக. சபையினுடைய எல்லா சபை ஊழியர்கள், சபையில் இருக்க விசுவாசிகள் எல்லாம் பரிசுத்தத்தோடு சாட்சியாக இருக்கணும். விழுந்து போகக்கூடாது, பிசாசினுக்கு கண்ணியில் சிக்கிடக்கூடாது. அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். கூட எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாரும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே சேர்ந்து ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம் ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்ட சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, போதர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவரே இன்னும் சாட்சியின் வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவரே அவருடைய கரங்கள் மூலமாக இன்னும் அநேக அற்புதங்களை ஆண்டவரே அடையாளங்களை கர்த்தர் செய்யும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஆவிக்குரிய வரங்களினாலே நிறைந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களோ தன்னுடைய மந்தையை ஆண்டவரே கண்காணிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்களை பக்திக்குள்ளாய் நடத்துகிற ஆண்டவரே பரிசுத்தக்குள்ளாய் நடத்துகிற ஆண்டவர் நல்ல மேய்ப்பர்களாக கர்த்தர் உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
ஒரு நாளும் ஆண்டவரே சாத்தானுடைய தந்திரங்களில் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசத்துல ஆண்டவரே ஊழியத்துல ஆண்டவரே இடறி போகாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே லக்கை நோக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவள் ஓடத்தக்கதாய் கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாத்தானுடைய தந்திரங்களில் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே இன்றைக்கு அநேக சபையுடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே வழி மாறி போய்கொண்டிருக்கிறார்கள் அறிகிறோம். ஆண்டவரே இயேசுவே கர்த்தரே அவர்கள் ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு சபை நடத்துகிற ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அவளை பாதுகாத்து கொள்வீராக. கர்த்தர் ஞானத்தால் நிரப்புவீராக, வரங்கள்னாலே நிரப்புவீராக. ஆண்டவரே ஆவியிலே இன்னும் மணலாய் தேவன் மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாவம் நெருங்காதபடிக்கு சாத்தானுடைய சூழ்ச்சிகள் நெருங்காதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே வல்லமையாய் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுற்றிலும் பாதுகாக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே அவர்களும் ஆண்டவரே விசுவாசிகள் மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தரை பின்பற்றுகிற சீசர்களாய் காணப்பட கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் ஆவிக்குரிய கனிதர்கிற விசுவாசிகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நற்சாட்சி பெறுகிற விசுவாசிகளாக ஆண்டவரே அநேகரை அப்பா சபைக்குள்ளாய் கொண்டு வருகிற தேவ ஊழியம் செய்கிற ஆண்டவர் சீசர்களாய் காணப்பட கிருபை செய்வீராக. ஆண்டவரே இன்றைக்கு இருக்கிற சபைக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவரே வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எல்லாம் திரள் கூட்டமாய் கர்த்தருக்கென்று எழும்பி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இன்றைக்கும் கூட ஆண்டவரே அழிந்து போய் இருக்கிற அநேக வாலிப மத்தியில ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு வெட்கப்படாமல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சொல்லி சத்தியத்தை சொல்லி ஆண்டவரே அவளை சேர்க்கிற ஆண்டவரே பரலோகத்தில் சேர்க்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் காணப்பட கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளோ அவர்கள் உயிர்ப்புள்ள சபைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆவியுள்ள சபையாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். சபைகளுக்குள்ளாக அற்புதங்கள் நடப்பதாக, சபைகளுக்குள்ளாக அதிசயங்கள் நடப்பதாக, சபைகளுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா வேற்றுமைகளை களைந்து போட்டு சபையானது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா மனவாட்டியாய் கர்த்தருக்கு ஆயத்தமாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு சபையை சுத்தப்படுத்துங்கப்பா, ஒவ்வொரு சபையை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே இயேசுவே உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிற சபைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. இன்றைக்கு அநேக சபைகள் ஆண்டவரே உலகத்தை நோக்கி ஒத்த வேஷம் போடுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவர் இன்றைக்கு வேறொரு போக்குல போய்கொண்டிருக்கிறது. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த சபையெல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளும் சத்தியத்துக்குள்ள நடக்கிற சபைகளாய் காணப்பட, ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்தும ரட்சிப்பை முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள அதிலே மகிழ்ச்சியாய் காணப்பட கிருபை செய்வீராக. அப்படியாய் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபை ஊழியர்களையும் ஒவ்வொரு சபை விசுவாசிகளையும் நீர் பாதுகாத்து நீர் உயர்த்த போகிற கிருபை கண்டு சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிறதுக்கு ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால பாதுகாக்கப்பட போறதுக்காக விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாக்கிறத எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி அப்படியே உட்காருங்க. அடுத்தபடியாக இன்னொரு ஜெப குறிப்பு. இது ஏற்கனவே கொஞ்சம் காலங்களுக்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தேன். என்னன்னு சொன்னால், இன்றைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு நிறைய பேர் தெரியும்? எத்தனை பேருக்கு நிறைய பேர் தெரியும்? சரி, உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்க சொல்லுங்க? பத்திரிக்கை கொடுத்தா தான் வருவாங்க. கரெக்டாக சொன்னாங்க பாருங்கள். நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒன்றுன்னு சொல்லிவிட்டாங்க. பத்திரிக்கை கொடுத்தா கண்டிப்பாக வருவாங்க. சரி, ஓகே, நல்லது. கவனிங்க. இப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அறிந்திருக்கிறோமா இல்லையா? அறிஞ்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சதுனால தான் நம்ம இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம். பத்திரிக்கை கொடுத்தா தான் வருவாங்கன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வீட்டு காரியங்களுக்கு நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களை மட்டும்தான் கூப்பிடுவீங்களா? சொல்லுங்களேன். தெரிஞ்சவங்க தாய் பிள்ளை வேணும்னு வந்தால் தான் சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் நம்ம பத்திரிக்கை எல்லாருக்கும் வைக்கிறோம். சரியா? அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அப்படி தானே? உண்மை தானே? ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த நபர்களுக்கெல்லாம் யார் சொல்லுவா?
யார் சொல்லுவாங்க? நான் மட்டுமா சொல்ல முடியும்? அதைத்தான் சொல்கிறேன். அப்போ நம்மெல்லாம் பைபிள் ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம், இயேசுவின் குடும்பம் ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடுவோமா? இது இயேசுவை அறிந்தவர்களுடைய குடும்பம், இயேசுவின் குடும்பம் இல்லையா? அப்போ இந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சி, உங்கள் குடும்ப நிகழ்ச்சின்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 1000 பேருக்கு பத்திரிக்கை வைக்கணும், 2 நாளில் வைக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் ஒரு 20 பேர் இருக்கிறீங்கன்னா என்ன செய்வீங்க? 20 பேரும் போய் வைப்பீங்க இல்லையா? ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? ஒரு கல்யாண வீட்டுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு பெரிய ஒரு கல்யாணம் ஒன்று நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு நீங்கள்லாம் பத்திரிக்கை வைக்க போகிறீங்க. எப்படி? யார் வீட்டு கல்யாணத்துக்கு? இயேசுவோட கல்யாணம். அல்லேலூயா. அந்த கல்யாணத்துக்கு எத்தனை பேர் பத்திரிக்கை வைக்க ரெடியாக இருக்கிறீங்க? முதல்ல பத்திரிக்கை கொடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றீங்களா? பாருங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க சொன்னாலே போதும். என்ன பண்ணுவாங்க? சொன்னாலே போதும், வந்துடுவாங்க. இல்லை, வருவாங்க, அதெல்லாம் வருவாங்க. அதுதான் விசுவாசம். சரி, சரிம்மா, நான் ஒரு கல்யாணத்துக்கு இப்போ அந்த இந்த சாப்டர் கரெக்டாக போகட்டும். சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை அறிந்தவர்கள் கண்டிப்பாக உங்கள் சுயநலத்துக்காக மட்டும் இல்லை, நான் இன்னொரு 4 பேருக்கு நன்மை உண்டாக அவர்களுக்கும் சொல்லுவேன், அவங்களையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவருக்கு நேராக நடத்துவேன். ஆண்டவருக்கு நேராக கிறிஸ்துவுக்குள் நடத்துகிற ஒரு வாழ்க்கை. இப்போ நம்ம மட்டும் நன்மை பெற்றால் போதாதுங்க. நீங்கள் மட்டும் பெற்றால் போதுமா? இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஜெபிக்க சொல்ல போகிறேன். இப்போ ஜெப குறிப்பு, அறியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கும் நாமும் சொல்ல வேண்டும், அறிந்தவர்கள் எல்லாம் சொல்ல வேண்டும். சொல்லுவதற்கு அவங்க வாய்கள் திறக்கப்பட வேண்டும். அதுக்காக ஜெபிக்கிறேன். இதுதான் இன்விடேஷன். இன்விடேஷன் வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் நானும் பத்திரிக்கை அடித்து கொண்டு போய் கொடுக்க சொல்ல, இயேசுவின் மூலமாக உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. பல பிரச்சனைகள், இன்றைக்கி ஜனங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க பல பிரச்சனைகளில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கட்டாயம், நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்போ இதை நாம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிறவரை பாடு சொல்லிட்டா உடனே பாடே இருக்காதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பாடுகள், உபத்திரவங்கள், சாகிறவரை, பசி சாகிறவரை, தாகம் எடுக்கத்தான் செய்யும். எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த உலகத்தில் இருக்கிறவரை எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த உலகத்தின் வாழ்க்கை முடியும் போது ஒரு பெரிய மகிமைக்குள்ளே போக போகிறோம். ஒரு பெரிய மகிமைக்குள்ளே போக போகிறோம். அந்த மகிமைக்குள்ளே போகும்போது நம்ம மட்டும் இல்லை, நம்மோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தோடு நாம் போக ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை அறிந்தவங்க மற்றவர்களையும் அவர்கள் சொல்லி அழைக்க வேண்டும். ஒரு பார்த்துக்கங்க, ஏதாவது ஒரு இப்போ கோயில் நோம்பி அது இதுன்னு கொண்டாடினாங்கன்னா, ஒரு கடாவை வெட்டினாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு சொல்லிவிடுறாங்க. எக்ஸ்ட்ரா நம்மளையும் கூப்பிட்றாங்க, வாங்க நீங்கள் அப்படின்றாங்க. நம்மக்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க கடை நம்ம சொல்லியிருப்போம், எங்கள் வாங்க ஆண்டவருக்குள்ளே அப்படிம்போம். ஆனால் அவங்க திரும்பி போய் அந்த சுகமானதுக்கு எங்கே போய் வெட்டுறாங்க? அங்கே போய் வெட்டுறாங்க. வெட்டுறதுக்கு நம்மளையும் கூப்பிட்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம ரட்சிப்பப்பட்டிருக்கிறோம், நம்ம பாவம் மன்னிப்பப்பட்டிருக்கோம். நம்ம அதை விட மேலானதுக்கு நம்ம கூப்பிடணும். அல்லேலூயா. நம்ம மட்டும் பெற்ற பார்த்தாது, நீங்களும் அதை செய்ய வேண்டும், மற்றவங்களும் அதை செய்ய. அதுக்காக இப்போ நம்ம ஜெபி, அதுக்காக தான் இதை விளக்கம் சொன்னேன் நான். இது உங்களோட நிறுத்திக்காதீங்க. நீங்கள் இயேசு அறிஞ்சிட்டா கண்டிப்பாக ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக 4 பேருக்கு அது என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமாய் அழைக்கப்படுகிற ஒரு ஸ்ரீ போய் சொன்னதுக்கே ஊரே திரும்புன்னா, நீங்கள் சொன்னாலும் ஊரே திரும்பும். அல்லேலூயா. இப்போ ஜெபிக்க போகிற ஆண்டவரே, என் வாயை திறந்து விடுங்கப்பா, நான் 4 பேருக்கு சொல்லணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சொல்லுங்கள் இயேசுவை பற்றி சொல்லுங்கள், இல்லை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் உடனே நாங்கள்லாம் கூப்பிட்டு நீங்களே முதல்ல என்ன பண்ணிக்கிறீங்க? நம்ம இந்த அமாவாசை ஜெபத்தில் அதை தான் முக்கியமாக கன்ஃபெஸ்ஸே பண்ணுறது. எதை நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்களோ அது அப்படியே அந்த வார்த்தையே உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள்லாம் கூப்பிட்டு அவங்க வருவாங்களா அப்படின்னா என்ன அடுத்து உங்கள் மைண்டு சொல்லும், அப்போ நீ கூப்பிடாத, எதுக்கு வேஸ்ட்டாக போய் கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வருவாங்க. ஆமென். சில காலங்கள் போலாங்க, அடி மேலே அடி அடித்தா, புல்லுக்காட்டில் தொடர்ந்து நடந்தா பாதை விழும், வலி வந்துடும் இல்லையா? அது என்னதான் புல்லாக இருந்தாலும் மனுஷன் கால் பட அங்கே வந்துடும். நான் பொதுவாக சொல்லுவேன்,
வரலன்னாலும் பரவாயில்ல, நம்மளாவது திரும்ப திரும்ப போவோம். நம்ம போகிற பாதையிலையாவது வழி விழட்டும், அடுத்த தடவை அந்த பாதையில் வருவாங்க. பாதை தெரியாமல் இருக்கிறாங்க, பாதை வருவதற்காக நாம் பாதைகளை உண்டாக்குவோம். அல்லேலூயா. அதனால் பிரயாசப்படுவோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம் எல்லாரும். இப்போ அப்படியே எழுந்து நின்றுக்கலாமா? முடிந்தோம் அப்படியே எழுந்து நின்றுக்கங்க. அப்படியே முடிந்தவர்கள் பக்கத்தில் கையை கோத்துக்கங்க, பார்க்கலாம், கை பிடிச்சிக்கங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். இது பெரிய ஊழியம், எல்லாரும் செய்ய போகிறீங்க, எல்லாரையும் பயன்படுத்த போகிறாரு. எனக்கு ஒரு பெரிய ஆசை, அதான் வந்தால் எல்லாரையும் எனக்கு ஒரு ஆசை, இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாரையுமே ஆண்டவர் பயன்படுத்தி அப்படியே எல்லா பக்கத்துலேருந்து ஆட்கள் தரலாம். வந்தால் இப்போ நான் மட்டும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எல்லாரும் ஜெபிக்கிற மாதிரி அப்படி ஒரு காரியம் நடந்ததுன்னா, லட்சங்கள் கோடிகளாக வந்து கூடி குமிச்சிட்டாங்கன்னா, வேடசுந்தூர் வெளியூருக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்கு மேலே இயேசுவின் நாமம் உலகமெங்கிலும் தெரிய ஆரம்பிச்சிடும். அல்ல, உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்கள் விடுதலை பெறுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கு ஏதுவாய் அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக இதை ஒரு நாள் கர்த்தர் செய்வார். நான் எதிர்பார்ப்போடு இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்படியே கரங்களை பிடிச்சுக்கோ, கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தை அறியாமல் கோடிக்கணக்கான ஜனங்க இருக்காங்கப்பா. உங்கள் நாமத்தை அறியாத ஜனங்க இருக்கிறாங்க. ஒருவேளை இயேசுன்னு பேர் கேள்விப்பட்டாங்க, ஆனால் அவர் என்ன செய்தார், ஏன் வந்தார், என்ன செய்ய போறார், எதற்காக இப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கிற ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்கப்பா. உம்மை அறியாத ஜனங்கள் ஏராளம் இருக்கிறாங்க. ஆண்டவர், எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீரே, எங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலமா எங்களுக்கு சத்தியத்தை சொன்னீங்க. ஒருவேளை எங்க பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கலாம், அல்லது சுவிசேஷகர்கள் பேசும்போது நாங்க கேட்டு மனம் திரும்பி இருக்கலாம், அல்லது எங்கோ ஆலயத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் யார் மூலமாகவோ நாங்கள் கேள்விப்பட்டோமே, அதை போல எங்களை கொண்டு ஆண்டவரை யாருக்கு சொல்ல வேண்டுமோ அவர்களை எல்லாம் சொல்லுவதற்கு எங்களை பயன்படுத்துங்கப்பா. ஒருவேளை எங்களுக்கு மற்றவங்களுக்கு உம்மை பற்றி சொல்லுவதற்கு ஆண்டவரை ஜனங்களை அழைத்து வருவதற்கு நாங்கள் வெட்கப்பட்டு கொண்டிருந்தோம். இன்றைக்கு எங்களுக்குள்ள காணப்படுகிற அந்த வெட்க அனுபவங்கள் எங்களை விட்டு விலகட்டும். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு, தைரியத்தோடு, ஆண்டவரே மன மகிழ்ச்சியோடு கூட உம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்ல அவர்களையும் அண்டையிலே அழைத்து வருவதற்கு கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த நாள் அப்படிப்பட்ட கிருபைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். எனக்கே 1000 பிரச்சனை, நான் போய் யாரிடத்தில் சொல்வதென்று அல்ல, இந்த பிரச்சனைக்கு மத்தியில் ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தை உயர்த்த என்னை பலப்படுத்துங்கப்பா. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில், போராட்டத்துக்கு மத்தியில் நான் மற்றவர்களுக்கு உம்மை பற்றி சொல்ல உதவி செய்யுங்க. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால். அறியாத ஜனங்கள் அறிய வேண்டுமே, அறியாத ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமே. இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் நிச்சயம் இப்படித்தான் என்று அறியாமல், ஆண்டவரே மனம் திரும்புதல் இல்லாமல், பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டத்தை பார்க்கிறோமே. இயேசுவின் நாமத்தினால் அவர்களும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, அவர்களும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஆண்டவரே காரியங்கள் நடக்கட்டும். உம்முடைய பரிசுத்த கரம் வெளிப்படட்டும். கர்த்தர், நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தை அறிஞ்ச எல்லாரும் இந்த காரியத்தை செய்யணும் ஆண்டவரே. எல்லாரும் இயேசுவின் நாமத்தை அறிவிக்கணும் ஆண்டவரே. அறிவிப்பதற்கான கிருபைகளை எல்லாருக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் மட்டும் பெற்ற பத்தாதுன்னு சொல்லி நாங்கள் எங்க சுற்றி இருக்கிறவங்க, எங்க நண்பர்கள், உற்றோர், உறவினர்கள், ஆண்டவரே அறிமுகமானவங்க, ஆண்டவரே பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிறவங்க, நாங்க கேள்விப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்காக விமல் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அப்பா எனக்கு தாங்க ஆண்டவரே, எல்லாரும் எனக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நாங்கள் தேசம் முழுவதும் சென்று அல்ல, எங்க குடும்பத்துக்குள்ள கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவதற்கு ஆண்டவரே, கிறிஸ்துவின் சமாதானத்தை சொல்லுவதற்கு ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை சொல்லுவதற்கு, எங்கள் சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், அப்பா எங்க தெருவில் ஆண்டவரே, நாங்கள் வேலைக்கு போற இடத்துல நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் சொல்லுவதற்கு எங்களை நீர் ஏவும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபைகளை தாங்க, எனக்கு அந்த கிருபைகளை தாங்கப்பா. சுவிசேஷம் சொல்லுவதற்கு அந்த கிருபைகளை எனக்கு தாங்க. என் வாயில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கட்டும் அப்பா. தேவ ஆவியானவரே, என் இருதயத்துக்குள்ள நீங்க உந்தி ஏவும்படியா நான் ஜெபிக்கிறேன். எனக்கு அந்த கிருபைகளை தாங்கப்பா, எனக்கு அந்த கிருபைகளை தாங்க. இயேசுவே, நீர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லுவதற்கு, இயேசுவே உமக்காக சாட்சியாக நாங்கள் சொல்லுவதற்கு, இயேசுவே நீர் எனக்கு கொடுத்த சுகங்களை கொடுப்பதற்கு, ஆண்டவரே நீர் எனக்கு அந்த கிருபைகளை தாங்கப்பா. ஆண்டவரே, உம்மை பற்றி கூறுவதற்கு, ஆண்டவரே உம்மை நாங்கள் புகழ்வதற்கு, ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுவதற்கு, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்கப்பா. எங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு, ஆண்டவரே எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு எங்களுக்கு கிருபையை தாங்க, எங்களுக்கு கிருபையை தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தை சொல்லுவதற்கும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானீர் அப்படின்னு சொல்லுவதற்கு, ஆண்டவரே என் வாய்கள் திறக்கட்டும் அப்பா. எங்களுடைய வாய்கள் திறக்கட்டும், என்னுடைய வாய்கள் திறக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாக நிற்க, ஆண்டவரே உமக்கு சாட்சியாக நிற்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுவதற்கு, ஆண்டவரே உம்மை அறிந்த ஒவ்வொருவர்களுக்கும், ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, ஆண்டவரே உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே என்னை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுவதற்கு, என்னோடு பேசுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு கிருபைகள் தாங்க. ஆண்டவரே, நான் யாரெல்லாம் பார்க்கிறேனோ, யாருக்கெல்லாம் நான் சொல்லணும்னு நீங்க சித்தம் வைத்திருக்கீங்களோ, ஆண்டவரே அதை நிறைவேற்றுவதற்கு தேவ ஆவியின் பலத்தை எனக்கு கட்டளையிடுங்கப்பா. தேவ ஆவியின் உந்துதல் எனக்குள்ள உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். என்னுடைய நாவில் இருக்க கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்லுவதற்கு, ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற, ஆண்டவரே கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே, சுவிசேஷம் தடையாய் இருக்கிற என்னுடைய வெட்கங்கள் போகட்டும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அந்த கூச்ச தன்மைகள் இப்பொழுதே வெளியேறும்படியா ஜெபிக்கிறேன். அந்த கூச்ச சுபாவங்கள் வெளியேறட்டும். ஆண்டவரே, இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு, ஆண்டவரே அதுக்கு இருக்கிற பயம் என்னை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பயம் விலகட்டும். யாரோ ஏதோ நினைச்சிருவாங்க நாங்க பயப்படுறோமே, அந்த பயம் எனக்குள்ள விலகட்டும் அப்பா. இயேசுவை சொன்ன என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க நினைக்கிறோமே, அந்த பயம் என்னை விட்டு விலகட்டும். இயேசுவின் காரியங்களை குறித்து பேசும் பொழுது என்னை விட்டு ஒதுங்கி போறாங்களே என்ற அந்த பயம் எனக்குள்ள இருந்து விலகும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபைகளை தாங்க. ஒவ்வொருவரும் கேட்ப, ஆண்டவரே எனக்கு கிருபைகளை தாங்க, ஆண்டவரே எனக்கு கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, உம்மை குறித்து சொல்லுவதற்கு சுவிசேஷத்தின் கிருபை எனக்குள்ள இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஆண்டவரே எருசலேமில் கூடியிருந்த சபை முழுவதும், பூமி முழுவதும் சிதறி போய் இயேசுவே இரட்சகர் என்பதை சுவிசேஷம் அறிவித்தது போல அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சிதறி போகத்தக்கதாக, ஆண்டவரே எல்லா இடத்திலும் சிதறி இருக்குது. ஆண்டவரே, அநேக கிராமங்கள் இருந்து வந்திருக்க எங்களை, ஆண்டவரே கிராமத்துக்குள்ளாக நீர் பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க பயன்படுத்துங்க. உம்முடைய ராஜ்யத்திற்கு ஜனங்களை, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு நீர் எங்களை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சுவிசேஷத்தின் ஆவியை எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. அந்த சுவிசேஷத்தின் வல்லமை எங்கள் மேல ஊற்றுங்க. அந்த சுவிசேஷத்தின் தாகத்தை எங்க மேல ஊத்துங்க. அந்த சுவிசேஷத்தின் தாகத்தை எங்க மேல ஊத்துங்கப்பா. எங்க மேல ஊத்துங்க, எங்க மேல ஊத்துங்க. ஆண்டவரே, உம்மை பற்றி சொல்லுவதற்கு அந்த தாகம் எங்களுக்குள்ள பெருகட்டும். ஆண்டவரே, கண்மலையாய் கிறிஸ்துவே, ஆண்டவரே கண்மலையின் ஜீவ தண்ணீர் எங்கள் மேல நீங்க ஊற்றுங்க. இந்த பாத்திரத்தை இந்த நேரத்தில் நாங்கள் வெறுமையாக்கி கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை சுவிசேஷத்தினால் நீ நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க. ஆண்டவரே, என்னை நிரப்புங்க. நான் சொல்லணும் அப்பா. அநேக ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்காங்களே, அந்த ஜனங்களுக்கு தேடி ஓடி நான் சொல்லணும். ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, நிரப்புங்க. பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஓடி சொல்லணும் அப்பா. ஆண்டவரே, கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஓடி சொல்லணுமே. வியாதிப்பட்டு ஆண்டவரே சுகப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஓடி ஓடி சொல்லணும் அப்பா. ஆண்டவரே, உம் மண்டையில ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்த பண்ணுவதற்கு எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை என் மேல வைங்கப்பா. அந்த அபிஷேகத்தை என் மேல, என் தலையில நீங்க வைங்க. அந்த அபிஷேகத்தை என் தலை மேல வைங்கப்பா. அந்த அபிஷேகத்தை என் தலை மேல வைங்க.
ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோமின் நன்னாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போ. நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ. நிலையில்லாயோ உலகில் நெறி தவறி நாம் அலைந்தோ, நின்னொளி பிரசித்திட நீங்கா ஜீவன் பெற்றிடவே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போ. நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டதுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தல். ஆண்டவர் நம்மை பயன்படுத்த போறதுக்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். அப்படியே உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ இன்னும் ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க போறோம். எனக்கு ஒரு பெரிய ஒரு வாஞ்ச, ஒரு பெரிய தரிசனம் என்னன்னு கேட்டா, பக்கத்தில் உட்காந்துருந்து அவங்க அப்படியே கையை பிடிச்சிக்காங்க. பிதாவே ஸ்தோத்திரம். எல்லாம் நாங்கள் ஒரு மனமாக ஜெபிக்கிறோம். எல்லா கிராமங்களிலும் திருச்சபைகள் உருவாகணும் ஆண்டவரே. கிராமங்களுக்கு 100 பேர் குறைஞ்சது ஒரு 50 பேராவது இருக்கிறாங்க. 50, 100, 500, 1000 இருக்கிறாங்கப்பா ஒவ்வொரு கிராமங்களும். ஒரே ஒரு விசுவாச குடும்பம் கூட இல்லாத கிராமங்கள் நிறையா இருக்குது. எல்லா கிராமங்களுக்குள்ளும் சபைகள் உருவாகட்டும். ஆராதிக்கிற குடும்பங்கள் எழும்பட்டும். ஊழியங்கள் நடைபெறட்டும். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒரு மனமாக ஜெபிக்கிறோம். ஒரு மனமாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை உங்கள் ஊரில் சர்ச் இல்லாமல் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ கேளுங்க, ஆண்டவர் எங்கள் ஊர்லேயும் ஒரு சபை உருவாகணும், எங்கள் ஊர்லேயும் எங்கள் கிராமத்துலேயும் உருவாகணும் இயேசுவின் நாமத்தினால். உங்களுக்கு தெரிஞ்ச கிராமங்களில் அங்கே யாருமே இல்லைங்க, சர்ச்சே இல்லைங்க, விசுவாசியே இல்லைங்க அப்படின்ற இடத்துக்கு அந்த ஊருக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த ஊரில் விசுவாசிகள் உண்டாகட்டுப்பா, ஆத்துமாக்களை தார். அந்த ஆத்துமாக்கள் அங்கே அந்த கிராமத்தில் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தர் வழிகளை திறந்தரணும். நீங்கள் வழியை திறந்தருளுங்கப்பா. அனுகூலத்தை உண்டாக்கித்தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. இது ஒன்று என்ன செய்றீங்க, இப்போது போன இன்விடேஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, போன தடவை இன்விடேஷனை பற்றி சொன்னேன். அந்த இன்விடேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் போய் கண்டிப்பாக குறைஞ்சது உங்கள் கைக்கு எத்தனை விரல் இருக்குது? ஒரு 5 விரல் இருக்குது கைக்கு. ஒரு கைக்கு நம்ம முதல்ல எடுத்த 2 கையை வேண்டாம், முதல்ல ஒரு கையை கொடுப்போம். சரியா? 5 விரலுக்கு எண்ணிக்கைக்கு கணக்காக ஒரு 5 பேர் ரட்சிக்கப்படாதவங்க, பட் ஆனால் உங்களுக்கு நல்ல பழக்கமானவங்களாக இருக்கலாம், இல்லை அவங்களை குறித்து உங்களுக்கு ஒரு கரிசனை இருக்கலாம். இந்த 5 பேருடைய பெயரை எழுதி கொள்ளுங்கள். இன்றைக்கி கூட நீங்கள் எழுதிக்கங்க, ஒன்றும் தப்பில்லை. பேனா வச்சுருந்தீங்கன்னா இத்தனை பேர், இந்த 5 பேரை எப்படியாவது ரட்சிப்புள்ள வரணும், அவங்க பேர் எழுதிக்கங்க. 5 பேர். இவங்க 5 பேருக்காக டெய்லி ஜெபம் பண்ணும். வாய்ப்பு கிடைக்கும்போது பேசிடு, வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. இல்லை நேராக சொல்ல முடியலன்னா அவங்க பிரச்சனை. கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்க இருதயத்தை உங்கள்கிட்ட ஊற்றிடுவாங்க. அப்போ சரி வாங்க அப்படின்னு நீங்கள் நேரடியாக சொல்ல முடியலன்னா கூப்பிட்டு வாங்க. சரியா? இல்லை அப்படின்னா கர்த்தர் அதுக்கு ஏற்ற வழிகளை நமக்கு திறந்து தருவார். இன்றைக்கி எழுதிக்கங்க. இந்த டாஸ்க்கை நீங்கள் செய்யுங்க. நான் பொதுவாக சொல்வேன், சில டாஸ்க்கு சொல்லும்போது அதை உடனே கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மகிமை இருக்கும், ஒரு பெரிய மகிமை இருக்கும். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு திருமணத்திற்கு போயிருக்கும் பொழுது, நான் வந்து பெருசாக எல்லாம் மொய்யெல்லாம் வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன் முன்னாடியே எங்கேயும். அப்போ எனக்கு தெரிஞ்சது 2 பைபிளை கொண்டு போய் கணவன் மனைவிக்கு போய் மொத்தமாக கொடுத்துட்டு, இது உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு காஸ்ட்லியான பைபிள் வச்சுருக்கீங்க, இது விலை கம்மி தான், ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் விலை உயர்ந்தது, இதை வச்சு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள் 2 பேருக்கு சத்தியத்தை சொல்லி இந்த பைபிளை கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கவனிங்க. அப்போ மிக பிரம்மாண்டமாக இருந்த அந்த திருமணம், பயங்கர பிரம்மாண்டமாக இருந்த அந்த திருமணம்.
அதில் மிகப்பெரிய தேவ மனிதர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போது கொடுத்துட்டு வந்தாச்சு. கல்யாணம் முடிஞ்ச நாட்கள் ஓடினது. அப்புறம் திரும்ப சந்திக்க நேரிடும் பொழுது திரும்ப அவங்க சொன்னாங்க, குழந்தையின் காரியங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திரும்ப கேட்டேன், நான் உங்கள்கிட்ட ஒரு 2 பைபிள் கொடுத்தனே, நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்களா அப்படின்னு. யாருக்கும் கொடுக்கல அப்படின்னாங்க. நீங்கள் அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு. அதை கொடுத்து முடித்த உடனே ஒரு நல்ல செய்திகளை சொன்னார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்கு சொல்கிறேன்னா, சில டாஸ்க் எடுத்தோன்னா அது ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் முடிக்க முடியாததுன்னு ஒன்று தடுமாறிட்டு இருப்பீங்க தெரியுமா. இந்த பிரச்சனை என்னால் முடிக்க முடியாதுங்க, இந்த பிரச்சனை முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வச்சுருப்பார். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? ஏன்னா ஒரு ஆத்மாவுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, இந்த உலகத்தையே விற்று அதில் வரக்கூடிய பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆத்மாவை வாங்கிடலாம் அப்படின்னா வாங்க முடியாது. உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? அப்போ உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தினா ஆத்மா நஷ்டமாச்சுன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ இதை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த ஒரு டாஸ்க், இந்த ஒரு 5 இனிமேல் இவர் கிளாஸுக்கே வரக்கூடாதுன்னு ஸ்கூலில் கட்டடிக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அடுத்து மீட்டிங் நான் வந்துடுவேனா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக இதை எழுதி செஞ்சு பாருங்கள். தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன, வேறு எந்த ஒன்றும் உங்கள்கிட்ட பெருசாக நம்ம கேட்கல, இதை நீங்கள் செஞ்சு ஒரு 5 பேரை டெய்லி அடிக்கடி சொல்லுங்கள். அடிக்கடி உங்கள் வாயில் உச்சரிச்சுட்டே இருங்க, ஆண்டவரே இவர் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரை எழுதி வச்சு நீங்கள் கன்ஃபஸ் பண்ணிக்கொண்டே இருங்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சொல்லுங்கள், கண்டிப்பாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நான் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நிறைய சாட்சி சொல்லலாம். இந்த மாதிரி ஆனதுங்க, இந்த மாதிரி நடந்ததுங்க, இப்படி சொல்லிக்கொண்டே இருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டது. அவங்கெல்லாம் முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக நின்னாலாம் முடிச்சு கொண்டு வந்தது உண்டு, நிறையா இங்கே உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இன்றைக்கு அதை செய்ய தொடங்குங்கள். ஒரு 5 பேரை எழுதி கொள்ளுங்கள். இங்கே முடிஞ்சுன்னா இப்போ எழுதிக்கங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போனதை எழுதணும், மறந்துடக்கூடாது. இல்லை நான் இங்கே தனி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே எழுதிடணும். அல்லேலூயா. எது உங்களால் முடியாது என்று சொல்லி திணறி கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. விலையேறப்பட்டதை கொடுத்தா நமக்கு அது கஷ்டமாக இருக்கும், அவருக்கு அது ஈஸியாக இருக்கும். அதை செய்து குடிப்பார். சரி, அதுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த கிராமங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். தொடர்ந்து ஆஸ்வதிப்போம்.